ஐக்கிய அரபு அமீரகத்தின் அழிவு ஆரம்பம். ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாக பிளவடைய போகின்றதா அல்லது ஐக்கிய அரபு அமீரகம் மூன்றாக பிளவடைய போகின்றதா? ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதா? அபுதாபியை கைப்பற்றுவதற்கான காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்படுகின்றதா? ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களினால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கிடையில் எவ்வாறான மோதல்கள் ஏற்பட்டுள்ளன? ஐக்கிய அரபு அமீரகத்தின் அஸ்திவாரம் எவ்வாறு ஆட்டம் காணுகின்றது? அவசரமாக ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறும் முதலீட்டு நிறுவனங்களும் பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களும் இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளும். தற்போது ஏன் ஐக்கிய அரபு அமீரகம் சிதைக்கப்பட வேண்டும்? ஐக்கிய அரபு அமீரகம் ஏன் பிளவடைய வேண்டும்? ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதிக்கம் ஏன் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும்? இது ஈரான் அப்டேட்டின் 36வது காணொளியாகும். இன்று காலை வெளியிட்டிருந்த மிக முக்கியமான காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். அத்தோடு மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான ப்ராக்சி படையாகவே ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய பல நாடுகளை சிதைப்பதற்காகவும் பல நாடுகளுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்காகவும் பிரிவினை மற்றும் பயங்கரவாதத்தை விதைப்பதற்காகவும் அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை சிதைத்து அந்த நாடுகளை பலவீனமாக மாற்றுவதற்காகவும் ஜியோனிச நலன்களுக்காக சேவை செய்யக்கூடிய நாடுகளாக மாற்றுவதற்காகவும் மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் ஜியோனிச நலன்களை விரிவாக்குவதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது. மத்திய கிழக்கிலே ஜியோனிசத்தின் மிக முக்கியமான கருவியாகவே ஐக்கிய அரபு அமீரகம் பயன்படுத்தப்படுகின்றது. 2010 ஆண்டுகளில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஜியோனிசத்தினுடைய மிக முக்கியமான அடிமையாகவும் முதன்மை அடிமையாகவுமே செயற்படுகின்றது. இதனால் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஜியோனிச அமீரகம் என்று அழைக்கலாம். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் எவ்வளவு காரணமாக இருக்கின்றதோ அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகமும் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பின்னால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பங்கு காணப்படுகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் பல வேலை திட்டங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் திட்டமிட்டு மேற்கொள்கின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் பலஸ்தீனிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கும் ஆயுத குழுக்கள் கூட ஐக்கிய அரபு அமீரகத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக நிதி உதவிகளுக்கு அமைவாகவே உருவாக்கப்படுகின்றன. காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான ஆயுத குழுக்களை உருவாக்குவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தையே பயன்படுத்துகின்றது. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றி காசாவிலே முதலீட்டு நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. டொனால்ட் டிரம்பினுடைய பீஸ் கவுன்சில் திட்டத்திற்கு அமைவாக காசாவிலே அமைக்கப்பட போகும் சுற்றுலாத்துறை நிறுவனங்களுக்கு பின்னால் ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. ஒட்டுமொத்த பலஸ்தீனியர்களையும் காசாவை விட்டு வெளியேற்றக்கூடிய திட்டத்திற்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிறுவனங்களோடும் ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியான ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிறுவனமான எல்பிட் சிஸ்டம் ஆயுத உற்பத்தி நிறுவனத்தோடு பல பில்லியன் டாலர் ஒப்பந்தங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டுள்ளது. காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே உருவாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளுடைய மிக முக்கியமான முதலீடுகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே காணப்படுகின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய காரணத்தையும் குழி தோண்டி புதைப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தை முழுமையாக பயன்படுத்தி வருகின்றார்கள். அதே போன்று சூடானின் உள்நாட்டு போரிலே ஐக்கிய அரபு அமீரகமே மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. சூடானிய களத்தில் 4 லட்சத்திற்கும் அதிகமான சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. சூடான் பலமடைந்த நாடாக மாறுவது பலமடைந்த இராணுவத்தை கொண்டிருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலானதாகும். சூடான் முழுமையாக பலமடைந்து விட்டால் எகிப்து முழுமையாக பலமடைந்துவிடும். ஆப்பிரிக்காவின் கொம்பிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளும் பலமடைந்துவிடும். இவ்வாறு இந்த நாடுகள் பல
பலமடைவது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு, இஸ்ரேலினுடைய இருப்புக்கு மிகப்பெரிய சவாலாகும். எனவே இஸ்ரேலின் இருப்பை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சூடானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்த வேண்டும். சூடானிய களத்தை சிதைக்க வேண்டும். சூடானிய இராணுவத்தை சிதைக்க வேண்டும். இதற்கமைவாகவே ஐக்கிய அரபு அமீரகம் சூடானுக்குள் உள்நாட்டு போரை ஏற்படுத்தியது. RSF பயங்கரவாதிகளுக்கு தேவையான எல்லா விதமான நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழங்கியது. மேலும் இந்த RSF பயங்கரவாதிகள் சூடானிய மக்களை கொன்று குவித்தார்கள். சூடானிய குழந்தைகள், பெண்கள் என அனைவரையும் இனப்படுகொலை செய்தார்கள். இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மூலமாகவே வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஆப்பிரிக்காவின் கொம்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சோமாலியா, எரித்திரியா போன்ற நாடுகளிலே பிரிவினைவாதிகளை ஊக்குவித்து பயங்கரவாத தாக்குதல்களை அதிகரித்து குறித்த நாடுகளை சிதைப்பதற்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. சோமாலியாவை மூன்றாக பிரித்து தற்போது சோமாலியா 3 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பண்ட்லாண்ட், சோமாலிலாந்து என பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சோமாலியா சிதைவடைவதற்கு பின்னாலும், சோமாலியாவிலே இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்வதற்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படுகின்றது. சோமாலியாவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமே மேற்கொள்கின்றது. சோமாலியாவிலே ஜியோனிச நலன்களை அடைந்து கொள்ளும் நோக்கத்தோடு ஐக்கிய அரபு அமீரகம் இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றது. அதே போன்று லிபியாவில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போருக்கு பின்னாலும் ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. கிழக்கு லிபியாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஹஃப்தாருக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமே வழங்குகின்றது. இதன் மூலமாக லிபியாவின் களத்தையும் சிதைத்து லிபியாவையும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் ஐக்கிய அரபு அமீரகம் வைத்துள்ளது. இதே போன்று 2014ஆம் ஆண்டு யமனுக்குள்ளே யமன் மக்களை இனப்படுகொலை செய்வதற்கும், யமனுக்குள்ளே உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் மிக முக்கியமான காரணியாக அமைந்துள்ளது. யமனின் உள்நாட்டு போரின் போது யமன் மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு பின்னால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆயுதங்களும் நிதி உதவிகளுமே காணப்படுகின்றன. யமன் ஹவுதிகளுக்கு எதிரான இனப்படுகொலை தாக்குதலுக்கு பின்னால் ஐக்கிய அரபு அமீரகம் காணப்படுகின்றது. அதே போன்று ஈரானுக்குள்ளே பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ஊக்குவிப்பதற்கும், அவர்களுக்கு தேவையான ஒருங்கிணைப்புகளை, நிதி உதவிகளை வழங்குவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகமே காரணமாக செயற்படுகின்றது. ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்தி ஈரானை பல துண்டுகளாக சிதைக்க வேண்டும் என்கின்ற அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஐக்கிய அரபு அமீரகமே மேற்கொள்கின்றது. உண்மையில் ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் கொடூரங்களை அரங்கேற்றி வருகின்றது. ஜியோனிச நலன்களுக்காகவே இந்த கொடூரங்கள் அரங்கேற்றி வருகின்றது. இவற்றிலே ஒரு சில விடயங்களை மாத்திரமே நான் குறிப்பிட்டுள்ளேன். ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டிருக்கக்கூடிய கொடூரங்களை பட்டியலிட்டால் குறைந்தது 10 காணொலியாவது தேவைப்படும். அந்த அளவுக்கு ஜியோனிச நலன்களுக்காக ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளையும் ஆப்பிரிக்க நாடுகளையும் சிதைத்து வருகின்றது. எனவே தற்போது ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொளந்து கட்டுவதற்கும், ஐக்கிய அரபு அமீரகத்தை சிதைப்பதற்கும் பின்னால் இருக்கக்கூடிய காரணமும் இதுதான். மத்திய கிழக்கிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இருப்புக்கு மிக முக்கியமான தூணாக செயற்படக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை சிதைத்தால் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்த முடியும். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதிக்கம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படுவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலானதாகவே மாறிவிடும். அதே போன்றுதான் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்ற வேண்டும். இவ்வாறு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அடிமை அரபு நாடுகளிலிருந்து அமெரிக்க தளங்களை, அமெரிக்காவின் நலன்களை முழுமையாக வெளியேற்றாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்த முடியாது. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை கூட மீட்டெடுக்க முடியாது. பலஸ்தீனிய காரணத்தினை வலுப்படுத்த முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக துடைத்தெறிய முடியாது. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக வெளியேற்ற வேண்டுமாக இருந்தால், முதலில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க நலன்களையும் முழுமையாக வெளியேற்ற வேண்டும். மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெறும் டம்மி பீஸாகவே மாறிவிடும். மத்திய கிழக்கிலே அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரத்தையே சிதைத்துவிடும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இருப்பையே கேள்விக்குறியாக்கிவிடும். எனவே தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலைத்திருப்பதற்கு அதன் அஸ்திவாரமாக அமெரிக்க நலன்களும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களுமே காணப்படுகின்றன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இருப்புக்கான தூணாக ஐக்கிய அரபு அமீரகமும் இன்னும் ஏனைய சிறிய தூண்களாக அடிமை அரபு நாடுகளும் காணப்படுகின்றன. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் முழுமையாக மீட்டெடுப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தூண்களை முழுமையாக உடைக்க வேண்டும். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அஸ்திவாரத்தை சிதைக்க வேண்டும்.
வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கிய தூணாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தையும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாமல் பலஸ்தீனிய காரணத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை பாதுகாக்கவும் முடியாது. பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்ப்பற்றுக்களையும் ஈரானினுடைய விரிவாக்கத்தையும் பாதுகாக்கவே முடியாது. எனவே பலஸ்தீனிய காரணத்தையும் பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்ப்பற்றுக்களையும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கிய தூணாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஆதிக்கத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் தற்போது இதைத்தான் ஈரான் செய்து வருகின்றது. உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான நாடாக இருந்த ஐக்கிய அரபு அமீரகம் இன்று பாதுகாப்பற்ற பிரதேசமாக மாறிவிட்டது. தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் மூட்டியிருக்கக்கூடிய தீ இதன் அஸ்திவாரத்தையும் தூண்களையும் தீக்கிரையாக்கக்கூடிய தீயாகும். அத்தோடு இந்த போரானது தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது. தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் மூட்டியிருக்கக்கூடிய தீயானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றது. மேலும் இதன் விளைவுகளால் தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய தூண்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் தூண்கள் சிதைவடைந்து வருகின்றன. இதன் ஆரம்பமாக தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குடும்பங்களுக்கு இடையில் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. கடந்த வாரம் துபாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குடும்பங்களில் ஒன்றான அல் ஹஃப்தார் குடும்பம் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். துபாயை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்காவினால் எதுவும் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று அபுதாபியை ஆட்சி செய்யக்கூடிய அல் நஹ்யான் குடும்பத்தை சேர்ந்த மிக முக்கியமான தொழிலதிபர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு பல டிரில்லியன் டாலர்களை வழங்கினோம். மத்திய கிழக்கிலே அமைதியை ஏற்படுத்துவதற்காகவே இவற்றை மேற்கொண்டோம். ஆனால் இன்று நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய டிரில்லியன் டாலர்களே எங்களுக்கு எதிரான போரை உருவாக்கிவிட்டதாக எண்ணுகின்றோம். மேலும் இதனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் எங்களை இவ்வாறு கைவிடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என அல் நஹ்யான் குடும்பத்தை சேர்ந்த மிக முக்கியமான தொழிலதிபர்களும் கருத்துக்களை வெளியிட்டு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு ஈரானிய தாக்குதல்களுடைய வீரியம் அதிகரித்ததற்கு பின்பு துபாய் மற்றும் அபுதாபியினுடைய ஸ்திரத்தன்மை நிலை குலைந்ததற்கு பின்பு பாதுகாப்பற்ற பிரதேசமாக துபாயும் அபுதாபியும் மாறியதற்கு பின்பு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முற்றுகைக்கு தள்ளப்பட்டதற்கு பின்பு அபுதாபியின் ஆட்சியாளர் முகமது பின் ஜைதின் குடும்பமான அல் நஹ்யான் குடும்பத்திற்கும் துபாயின் ஆட்சியாளர் முகமது பின் ரஷீதின் குடும்பமான அல் மக்தூம் குடும்பத்திற்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அல் நஹ்யான் குடும்பத்திற்கும் அல் மக்தூம் குடும்பத்திற்கும் இடையில் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக துபாயினுடைய பொருளாதாரம் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பற்ற பிரதேசமாக துபாய் மாறிவிட்டது. மேலும் துபாய் விமான நிலையங்கள் கூட முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. துபாயினுடைய சுற்றுலாத்துறையானது பூஜ்யமாக்கப்பட்டு விட்டது. துபாயினுடைய பல முக்கியமான பிரதேசங்கள் பேய் நகரங்களாக மாறி வருகின்றன. யாருமே இல்லாத பேய் நகரங்களாக மாறி வருகின்றன. இதனால் தற்போது துபாயில் இருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்கள் வெளியேறி வருகின்றன. கடந்த 2 வாரத்திற்குள் மாத்திரம் துபாயிலிருந்து 67 நிறுவனங்கள் முதலீட்டு நிறுவனங்கள் துபாயை விட்டு வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அல் நஹ்யான் குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும் துபாயிலே இருக்கக்கூடிய முதலீடுகளை திரும்ப பெற்று வருகின்றார்கள். இதைத் தொடர்ந்து துபாயில் இருக்கக்கூடிய அல் மக்தூம் குடும்பத்தின் தொழிலதிபர்கள் அபுதாபியில் இருக்கக்கூடிய முதலீடுகளை திரும்ப பெற்று வருகின்றார்கள். துபாய் ஆட்சியாளரின் குடும்பமான அல் மக்தூம் குடும்பத்தை பலவீனப்படுத்துவதற்கு அபுதாபியின் ஆட்சியாளரான அல் நஹ்யான் குடும்பத்தின் தொழிலதிபர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதே போன்று அல் நஹ்யான் குடும்பத்தின் தொழிலதிபர்களை பலவீனப்படுத்துவதற்கு துபாய் ஆட்சியாளரின் குடும்பமான அல் மக்தூம் குடும்பத்தின் தொழிலதிபர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இதனால் 2 குடும்பங்களுக்கு இடையில் மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. துபாயை விற்றும் அபுதாபியை விற்றும் அதிகளவான முதலீட்டு நிறுவனங்கள் வெளியேறுவதனால் இந்த குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இடையிலான மோதல்களும் விரிவடைந்துள்ளன. அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் துபாயின் அல் மக்தூம் குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும் அபுதாபியின் அல் நஹ்யான் குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும் அமெரிக்காவின் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனமான BlackRock நிறுவனத்தில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளார்கள். BlackRockை பற்றி உங்களில் அதிகமானோருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். மேலும் தற்போது இந்த குடும்பங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையினால் 2 குடும்பங்களுடைய முதலீட்டு பணத்தையும் முழுமையாக முடக்கியுள்ளது. அதாவது இந்த 2 குடும்பத்தினுடைய தொழிலதிபர்களும் BlackRock நிறுவனத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலீடுகளை திரும்ப பெற முடியாத நிலைமைக்கு தள்ளியுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த குடும்பத்தினுடைய தொழிலதிபர்கள் இந்த முதலீடுகளை திரும்ப பெற்றுவிட்டால் அது BlackRock நிறுவனத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும் என்பதனால் இந்த முடிவுகளை BlackRock
நிறுவனம் எடுத்துள்ளது. இதன் விளைவாகவும் 2 குடும்பத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும் அடித்துக் கொள்கின்றார்கள். மேலும் இந்த 2 குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களில் யாரை முதலில் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனையும் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா பிரதேசத்தினை ஆட்சி செய்யக்கூடிய குடும்பமாக அல் காசிமி குடும்பம் காணப்படுகின்றது. மேலும் இந்த அல் காசிமி குடும்பம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தை முழுமையாக வெறுத்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜனாதிபதி மற்றும் அரசியல் அதிகார பதவிகள் அனைத்தும் அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் நஹ்யான் குடும்பத்திடமே காணப்படுகின்றது. மேலும் அமீரகத்தின் நிதி நிறுவனங்கள் முதலீட்டு நிறுவனங்கள் அனைத்தும் துபாயின் அல் மக்தூமி குடும்பத்திடமே காணப்படுகின்றது. மேலும் இந்த 2 குடும்பங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இயல்பாக்கத்தினை ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய அல் காசிமி குடும்பம் விரும்பவில்லை. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடியான விமர்சனங்களையும் அல் காசிமி குடும்பத்தினர் முன்வைத்து வருகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை அல் காசிமி குடும்பத்தினர் உடைத்தெறிந்துள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஷார்ஜாவினுடைய அல் காசிமி குடும்பத்தினரும் இந்த 2 குடும்பங்களோடு மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தியதன் விளைவாகத்தான் தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நிலைமையை அடைந்துள்ளது என அல் காசிமி குடும்பத்தினுடைய ஆட்சியாளர்கள் வெளிப்படையாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களில் சில தந்திரங்களையும் பின்பற்றுகின்றது. அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா குடும்பத்தை சேர்ந்த அல் காசிமி குடும்பத்தை சேர்ந்த முதலீட்டு நிறுவனங்களுக்கு எதிராக ஈரான் ஏவுகணை தாக்குதல்களையோ ட்ரோன் தாக்குதல்களையோ மேற்கொள்வதில்லை. அல் நஹ்யான் குடும்பத்தினுடைய முதலீட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் துபாயில் இருக்கக்கூடிய அல் மக்தூம் குடும்பத்தினுடைய முதலீட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவுமே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஏனென்றால் குறித்த குடும்பங்களுக்கு இடையிலான பலவீனத்தை ஈரான் முழுமையாக புரிந்து வைத்துள்ளது. மேலும் இதற்கமைவாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அஸ்திவாரத்தை சிதைப்பதற்கும் ஈரான் இந்த தாக்குதல்களை பயன்படுத்துகின்றது. சாதாரணமாக வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் என்றே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உண்மையில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அஸ்திவாரத்தை சிதைப்பதற்கான தாக்குதல்களையே மேற்கொள்கின்றது. ஈரான் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாலும் அபுதாபி மற்றும் துபாயில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் மோதிக்கொள்கின்றார்கள். தொழிலதிபர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள். இந்த குடும்பங்களுடைய அஸ்திவாரம் அமீரகத்தினுடைய அஸ்திவாரம் சிதைக்கப்படுகின்றது. எனவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. மிகப்பெரிய குடும்ப மோதலை எதிர்நோக்கி வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரக ஜியோனிச ஆட்சியாளர்கள் அவர்களுடைய எந்த பொருளாதார பலத்தை பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தார்களோ, சூடான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களின் இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தார்களோ, தற்போது அதே பொருளாதாரம் அவர்களை சிதைத்து வருகின்றது. இனப்படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய மக்களுடைய, சூடானிய மக்களுடைய, யமன் மக்களுடைய மற்றும் இன்னும் ஏனைய ஆப்பிரிக்க மக்களுடைய பிரார்த்தனைகள் ஒரு பொழுதும் வீண் போகாது. எனவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அஸ்திவார மாற்றம் காண ஆரம்பித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய குடும்பங்களுக்கு இடையிலான மோதலானது ஐக்கிய அரபு அமீரகத்தை மிகப்பெரிய தோல்வியை நோக்கி நகர்த்துகின்றது. மேலும் இந்த குடும்பங்களுக்கு இடையிலான மோதலானது ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் பல குடும்பங்களின் கிளர்ச்சிகளுக்கு வழிவகுக்கப் போகின்றது. இதனால் ஐக்கிய அரபு அமீரகம் 2ஆக பிளவடையலாம் அல்லது 3ஆக பிளவடையலாம். அதே நேரம் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய அல் காசிமி குடும்பம் அபுதாபியின் அல் நஹ்யான் குடும்பத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த குடும்பங்களுக்கு இடையிலான மோதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் உருவாக்கப் போகின்றது. இதனால் ஜியோனிச ஆக்கிரமிப்பினுடைய தூணாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் சிதைக்கப்பட போகின்றது. மேலும் இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறப்போகின்றது. அத்தோடு இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு சூடானிய களத்திலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இவை தொடர்பாக அடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். மேலும் இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.